நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அவர்களை உங்களுக்கு பிடிக்குமானால் முதலில் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகளையும் சாதனைகளையும் அவர் பார்த்திருந்தாலும் அவரது மனதை உலுக்கிய மிக மோசமான ஒரு சம்பவம் என்றால் அது 2011ஆம் ஆண்டு அவரது அன்பு மனைவி ஜீவாவின் திடீர் மறைவுதான். இளையராஜாவின் இசை பயணத்திற்கு பின்னணியில் இரு பெரும் தூணாக இருந்து அவருடைய எல்லா கஷ்டங்களிலும் உடனிருந்தவர் ஜீவா. அவர் காலமான அந்த சமயத்தில் இளையராஜா ஒரு பெரிய திரைப்படத்தின் பின்னணி இசையமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். மனைவியின் இறுதி சடங்குகள் முடிந்து சில நாட்களிலேயே மீண்டும் ஸ்டுடியோவிற்கு வந்த இளையராஜா எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ஸ்டுடியோவிற்குள் நுழைந்து அமைதியாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து தன்னுடைய ஹார்மோனிய பெட்டியின் முன்னாடி போய் உட்கார்ந்தார். அப்போவும் அமைதியாகத்தான் இருந்தார். அங்கிருந்த இசையமைப்பாளர்களும் வாத்தியக் கலைஞர்களும் அவர் அழுது புலம்புவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இளையராஜா தனது கைகளால் ஹார்மோனியத்தை வாசிக்கத் தொடங்கிய போது அதிலிருந்து வெளிவந்த அந்த லேசான சோகமான மெலடி இசை ஸ்டுடியோவில் இருந்த அனைவரையும் கண்ணீர் விட வைத்தது. தன் மனைவியின் பிரிவால் ஏற்பட்ட ஆறாத வடுவை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல், அழுது கொட்டி தீர்க்க முடியாமல், தனது தவிப்புகளை யாரிடமும் பகிர முடியாமல் இருந்த இளையராஜா அவர்களுக்கு ஒரு தோழனாக, ஒரு தோழியாக, ஒரு குடும்பத்து உறவினராக இருந்தது என்னவோ இசைதான். அவர் சோகத்திலும் இசையைத்தான் தேடுவார், சிரிப்பிலும் இசையைத்தான் தேடுவார். அவ்வாறு அவர் மனைவி இருந்த சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் இசையின் மூலமாக வெளிப்படுத்திய அந்த தருணம் இளையராஜாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அவர் இசை மூலமாக தன் வலியையும் தன் வடுவையும் தன் கண்ணீரையும் வெளிப்படுத்தினார். அங்கிருந்த சக கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். நேயர்களே, இசைஞானி இளையராஜா பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.